ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எய்ச்சனை நந்தின் மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிடியதனொரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தானதடி வழிபடுமாவ இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வலமுறையிறையே. எல்லாம் வல்ல இறைவனை ஞான முதல்வனை வணங்கியும் என்னுள் குருவாக என்னை வழிநடத்தும் என் தந்தையாரை வணங்கியும் என் உரையை தொடங்குகின்றேன். சிவசக்தி ஆன்மீக சபையில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் முதன்முறையாக நான் பேசுவதற்கு என்னை பரிந்துரைத்த என்னுடைய கல்வி ஆசான்கள் முனைவர் சிவனேசன் ஐயா மற்றும் முனைவர் நயினார் ஐயா அவர்களையும் இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீர்மிகு சிவகாசி மாநகரில் மக்கள் நலன் காக்க மன அமைதிக்கான ஆன்மீக பாதையை காட்டும் அளப்பரிய பணியினை செவ்வனே அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் சிவசக்தி ஆன்மீக சபையினருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இச்சபையில் கூடியிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இச்சபை ஆன்மீக சான்றோர், பல ஆன்மீக சான்றோர்கள், பல ஆன்மீக பெரியோர்கள், பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பல ஆன்மீக ஆய்வாளர்கள் என பலரை கண்ட சபை. 5 ஆண்டுகளுக்கு முன் 2 முறை வாய்ப்பு நல்கி 3வது முறையாக 5 ஆண்டுகளுக்கு பின் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இறைவன் அருளால் அந்த வாய்ப்பை நல்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பக்தி வெள்ளத்தில் மூழ்கி ஆன்மீக பாதையில் கரை கண்ட பெரியோர்கள் நீங்கள். உங்கள் முன் பேசுவதற்கு பெரிதாக என்னிடம் ஒன்றுமில்லை. ஆனாலும் நான் கற்ற தமிழ் இலக்கியங்களின் வழி நம் முன்னோர்கள் இதுவரை சிந்தித்த தேடிய இறை தேடல்களை உங்களோடு சிந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பேச்சை அமைத்துக் கொள்கிறேன். என் தலைப்பு, நான் இன்று பேச போகக்கூடிய தலைப்பு இறைவன் உண்மையும் இன்மையும். இறைவன் உண்மையும் இன்மையும். நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறையினருக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இறைவன் இருக்கிறானா இல்லையா? தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, வீட்டில் கூட தினந்தோறும் விளக்கேற்றி பூ போட்டு மந்திரம் சொல்லி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த சந்தேகம், இந்த கேள்வி உள்ளது. ஒருவேளை இறைவன் இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம். சாமியே இல்லை, கடவுளே இல்லை, அதெல்லாம் கற்பனை, சுத்த பைத்தியகாரதனம் அப்படின்னு சொல்கிற நாத்திகவாதிகளுக்கும் இந்த கேள்வி உள்ளது. ஒருவேளை இறைவன் இருக்கிறானோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி, இறைவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான் என்றால் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் உருவம் என்ன, நிறம் என்ன, ஆனா பெண்ணா, சிவனா நாராயணனா, இல்லை வேறு எதுவும் உருவமா, இல்லை வேறு எந்த பெயரில் இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
அப்போ இருக்கிறான்னா பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? சரி, இருக்கிறான்னா இவ்வளோ பாலா போன உலகத்தில் எவ்வளோ நல்லவனா நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் எவ்வளோ நல்லதே செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் நல்லவங்களை தானே கஷ்டப்படுத்துகிறான். இறைவன் இருக்கிறான்னா அவன் நல்லவனாக இருந்தா அப்படி செய்வானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. மாணிக்க வாசகர் இறைவனை பெருங்கருணை பேராரே அப்படின்னு சொன்னார். பெருங்கருணை பேராருன்னா கருணை நதியாக பாயக்கூடியவர் இறைவன். மிகுந்த கருணை மிகுந்தவன். நம் மீது ஒரு இரக்கம் கூட காட்டணும்னு உனக்கு தோணலையா? சோதனைகள் வரும்போதெல்லாம் தோணுது, கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் தோணுது. அப்போ இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கு. சரி, இல்லவே இல்லையா? சரி, அப்போ இல்லவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இந்த அண்ட சராசரங்களெல்லாம் படைச்சது யார்? அதெல்லாம் இயக்குறது யார்? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஓரறிவு உயிரான புல் பூண்டு மரம் செடி கொடி தாவரம் எல்லாத்துல இருந்தும் இந்த அஞ்சறிவு உயிரான விலங்குகள் பறவைகள் ஆறறிவு உயிரான இந்த மனிதர்கள், குறிப்பாக இதில் எத்தனை பல பல எண்ணங்கள், பல பல நிறங்கள், பல பல உருவங்கள், எத்தனை எத்தனை விதங்கள், இதையெல்லாம் படைச்சது யார்? படைச்சுன்னு ஒருத்தர் இருக்கானா? இந்த படைப்பெல்லாம் யாரால்? அது இயக்குவது யார் என்ற கேள்வி எழும்புகிறது. இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் அறிவியல் அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியுதா? இறைவன் இல்லையே இல்லைன்னு மறுத்து விட முடியுதா? இந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேடுவோம். முதல்ல இறைவன், இறை அப்படின்னா அந்த சொல்லுக்கான பொருள் என்ன சொல்லுது நம்ம அகராதிகள் அப்படின்னா, இந்த இறை குறித்த தேடல் இக்காலத்தில் இல்லை, எல்லா காலத்துலேயும் இருந்துச்சு. எல்லா காலத்துலேயுமே இருந்துச்சு. அந்த தேடலை தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் தமிழ் முன்னோர்களும் பதிவு செஞ்சது மட்டும் பார்க்க போகிறோம். இறைவன்னா என்ன? இறைவன் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. இறைவன் என்ற பொருளுக்கும் பல சொற்கள் உண்டு. இறைவன் என்ற சொல்லை கடவுள், தெய்வம், தேவு, பரம்பொருள், அரசன், தலைவன், தனித்துவமானவன், இப்படி பல பொருளில் சொல்லணும். உயரமான இடத்தில் இருப்பவன், அதனால உயரம் அப்படின்ற பொருள் எடுத்து உயரமான இடத்தில் இருப்பவன், நமக்கெல்லாம் மேலான தலைவன், நம்மை வழி நடத்தும் அரசன், இயக்குபவன், இப்படியெல்லாம் சொல்லுது. ஏதோ ஒன்று இருக்கிறனால தான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய கதை ஆரம்பிச்சுட்டு அப்படியே படிப்படியாக பேசுவோங்க. ஒரு குரு தன் சீடர்களை எல்லாம் பரிசோதிக்கணும், நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. சரின்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்கள்லாம் மொத்தமாக வர வச்சார். சீடர்களும் நமக்கு ஏதோ ஒரு தேர்வு போல் இன்னைக்கு குரு வைக்கிறதுக்கு தயாராக இருக்காருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த சீடர்கள் முன்னாடி ஒரு மண் பானை வைக்கப்பட்டது. எல்லாரும் குருவையே பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. என்ன கேள்வி, என்ன ஏதோ பானை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. குரு அந்த பானையை விட்டு அவங்களை எல்லாத்தையும் தொலை தூரத்தில் நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு சீடரையாக பானையை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரியே திரும்ப திரும்ப பார்த்துட்டு போனாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. இப்போ கேள்வி கேட்குறேன், ஒவ்வொருவளாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சீடர்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் இப்போ மண் பானைக்குள்ள ஏதேனும் இருந்ததா? நீங்கள் பார்த்த மண் பானைக்குள் ஏதேனும் இருந்ததா? அப்படி ஏதேனும் இருந்தால் என்ன இருந்தது? இவ்வளோதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. சொல்லணும்னு எல்லாரும் பார்த்தாச்சா? வெறும் மண்பானை தான் எல்லாரும் பார்த்தாங்க. அதனால வெற்று மண்பானை மட்டும் இருந்ததுனால அதில் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக இருந்த சீடன் மட்டும் அதில் ஒன்று இருக்கிறது அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரே புதிராக போயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருந்தோம், நம்ம முன்னாடி தான் இருந்தது. கடைசியாக பார்த்தவன் முன்னாடி
என்ன நம்ம போட்டிருக்க முடியும்? உள்ளக்க ஒன்றுமே இல்லையே, வெற்றுப்பானைக்குள்ளே திடீர்னு புதுசாக என்ன வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அவங்க. உடனே குரு ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு என்ன இருக்கிறது அப்படின்னு. உடனே அந்த சீடன் சொன்னால் காற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அந்த சீடன் சொன்ன பதில் காற்று இருக்கிறது அப்படின்னு. சரி, இந்த பதிலில் குரு ரொம்ப இந்த பதிலை கேட்டு ரொம்ப புன்னகையாக அமைதியாக இருந்தார். சரி, ஒரு சீடன் நம்முடைய தேர்வில் பரிசோதனையில் வெற்றி பெற்றான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் அப்படி பார்க்கல. ஒரு சீடன் மட்டும் வெற்றி பெற்றான, அப்போ எல்லாரும் சொன்ன பதிலும் தவறா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அதை தான் பார்த்தாங்க. இல்லை, பானைக்குள்ளே திடப்பொருள் ஏதாவது ஒன்று இருக்கானா? இல்லை, அதனால இல்லைன்னு சொன்னாங்க. அவன் எப்படி சொல்கிறான்? அவனும் ஏதாவது பார்த்தானா திடப்பொருளை? பார்க்கல. ஆனால் அவன் சொன்னது என்னது? காற்று இருக்கிறதுன்னு. அதை எப்படி பார்த்து சொன்னானா? அவன் பார்த்து சொல்லவில்லை, உணர்ந்து சொல்கிறான், தன் அறிவால் சொல்கிறான். அப்போ இருக்கிறது அப்படின்ற ரெண்டுலமே எது சரி அப்படின்ற விவாதத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பதில்களுமே சரிதான், ரெண்டுமே சரிதான், இரண்டுமே அவரவர்கள் பார்வைக்கு ஏற்றபடி சரிதான். அதுபோலதான் இறைவனும். அவன் இருக்கிறான் என்றால் இருக்கிறான், இல்லை என்றால் இல்லை. இருக்கிறதில் இல்லை, இல்லையில் இருக்கிறான். அவன் இருப்பதில் இல்லாமல் இருக்கிறான், இல்லையில் இருக்கிறான். ரொம்ப குழப்பமா இருக்கு எல்லாத்துக்கும். இப்பதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் இறைவன் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொன்று இருக்கும். கண்ணதாசன் கிட்ட போய் ஒருத்தவங்க கேட்டாங்களாம், கடவுள் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சரி சொல்கிறீங்க, இறைவன்னா யார், எப்படி இருப்பான், எப்படி இருப்பான்லாம் சொல்ல, இறைவன்னா யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுப்பா கண்ணதாசன் சொன்னாரா, 9 ஓட்டைக்குள் ஒரு துளி காற்றை வைத்து வீதியில் விட்டவன் ஒருவன், அவன் தடம் தெரிந்தவன், அவனே இறைவன் அப்படின்னு சொன்னான். இந்த உடல்ல 9 ஓட்டை இருக்கு, அதுல காற்றை அடைத்து வைத்திருக்கார். ஆனால் அந்த காற்று வெளியே போகாம அப்படியே பத்திரமா இருந்து நடந்துக்கிட்டு இருக்கும், வாழ்க்கைன்ற பாதையை ஓட்டிக்கிட்டு இருக்கும் இந்த வீதிக்குள்ள. இதை செஞ்சவன் யாருன்னா ஒருவன் இருக்கான், அந்த ஒருவன் தான் யார்? இறைவன். அவன் தடம் தெரிஞ்சா அவனும் இறைவன் அப்படின்ற மாதிரி பொருள் சொல்றாரு கண்ணதாசன். இப்போ வாங்க, இருக்கிறானா இல்லையான்னு கேட்டுமே, இந்த 2 பேர் காட்சி தேடல் எது சரி அப்படின்னு. நம்மளும் இறைவனை இந்த முதல்ல பார்த்த சீடர்கள் போல காட்சி தேடலில் நம் சிக்கி கொண்டிருக்கிறோம். காட்சி தேடலுக்குள் நம் கைகளுக்கும் நம்முடைய கண்களுக்கும் அகப்படாதவன் இறைவன். அவன் காட்சை போல உணரக்கூடியவன். காற்று எப்படி உணர முடியுமோ அதே போலதான் இறைவன். அனைவரும் இல்லைன்னு சொல்றாங்களே, அம்மா இல்லைதான். ஒருத்தர் இருக்கு நானே, ஆமா இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறதில் இல்லை, இல்லையில் இருக்கிறான். மீண்டும் மீண்டும் குழப்பம் வரும், குழம்பிக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக யோசிப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழந்தமிழ் இலக்கிய நூல்களை சங்க இலக்கியம்னு ஒன்று, அதில் 18 நூல்கள் சொல்லுவாங்க. அதில் பரிபாடல்னு ஒரு நூல் இருக்கு. அந்த பரிபாடல் நூல் இசைப்பாடல் வடிவமாக பாடுவதற்கு ஏற்ற நூல். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய தேவார, திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் முன்னோடி அந்த சங்கை நூல் தான். அதில் முருகனை பற்றியும் திருமாலை பற்றியும் பாடல்கள் இருக்கு. இது நம்முடைய பக்தி இலக்கியத்தின் முன்னோடியாக சொல்லிய அந்த நூலில் முருகனோட பெருமையை ஒரு புலவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது முருகன் எப்படிப்பட்ட வீரமுடையவன் தெரியுமா, முருகன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவன் தெரியுமா, அவன் சூரபத்மனோட போரிட்டு அவனை வென்று அவன் அகந்தையை ஒழித்து அவனை தடுத்தாட்கொண்டவர். அப்படிப்பட்ட முருகன் பெருமையினோட புகழ் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுவார். வெறியாட்டுன்னு அந்த காலத்தில் ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. வெறியாட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம அருளாடுதல், சாமி ஆடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த நிகழ்வு முருகனின் பொருட்டு நடத்தப்பட்டிருக்கிறத நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்யுது. அப்போ பழந்தமிழ் சமூக நம்பிக்கைகளை ஒரு முதன்மையான சடங்குகளின் நிலையாக வெறியாட்டு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இந்த கோயில்களில் தெய்வம் ஏறி ஆடப்படக்கூடிய இந்த வெறியாட்டு நிகழ்வுகளில் வேலன் ஒருத்தர் இருப்பான். வேலன்னா அந்த அருளாடுபவன், கையில் வேல் வைத்து குறி சொல்லுவான். அப்படி குறி சொல்லும்போது அவனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, தன்னோட முருகனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு வந்து முன்னாடி நிற்கிறவங்க என்ன குறைக்காக வந்தாங்களோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதன் பொருட்டு ஏதானு சொல்லணும். இதுதான் மரபு. அப்போது அவன் எல்லா புகழும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? 6 முகங்கள் கொண்டவன், 12 தோள்கள் கொண்டவன், சரவண பொய்கையில் பிறந்தவன், சிவனோட மகன், சிவந்த நிறமுடையவன், சான்றாண்மை மிக்கவன், எல்லாத்துக்கும் சான்றோன், எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு அவன் தான் அப்படின்லாம் புகழ்கிறான். இப்படியெல்லாம் புகழ்கிறாங்களா? அந்த புலவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் புகழ்கிறாங்களா? வேலன் ஏத்தும் வெறியும் உளவே அவை வாயும் அல்ல பொய்யும் அல்ல. வேலன் ஏத்தும் வெறியும் உளவே அவை வாயும் அல்ல பொய்யும் அல்ல. வாய்தல் அப்படின்னா வாய்மை, உண்மை அப்படின்னு அர்த்தம். இந்த வேலன் இவ்வளோ நேரம் சொன்னான்ல முருகனோட பெருமனு, இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? உண்மையே இல்லை. இவ்வளோ நேரம் சூரபத்மனை ஒழிச்சுன்றாங்க, அதுன்னாங்க, அவ்வளோ கதை சொன்னாங்க, 6 முகம் இருக்குன்றாங்க, 12 தோள்கள் இருக்குன்னாங்க, எப்படிப்பட்ட வீரர் இருக்குன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு மாங்குன்னு. இதெல்லாம் உண்மையே இல்லை. உண்மை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா பொய்யும் அல்ல அப்படின்னு. இதெல்லாம் உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இது பரிபாடலில் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு செய்த இறை தேடல். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேடல் உண்மையா பொய்யான்ற கேள்வி அன்னைக்கும் இருந்தது. அது முன்னோர்கள் கண்ட முடிவு. இது என்ன சொல்ல வராங்க? உண்மை இல்லை பொய்யும் இல்லைன்னா இறைவன் இப்படிப்பட்டவன், அவனுடைய பிறப்பு இது, அவனுடைய தோற்றம் இது, அவனுடைய வரலாறு இது அப்படின்னு இதை யாராலும் நேரடியாக உணர்ந்து காட்ட முடியுமா? இப்படி தான் இருந்தால் நான் சாட்சி சொல்லுன்னு சொல்கிறீங்க, நிரூபிக்க சொல்லுவீங்க, நாளைக்கு என்னால் காட்ட முடியுமா? என்னால் இல்லை, யாராலையும் நம்மளால் காட்ட முடியுமா தான் அப்படின்னு நம்மளால் எடுத்து சொல்ல முடியுமா? இப்படி தான் இருந்தான்னு யாருக்கும் தெரியுமா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியலை. ஆக அறிவினால் இறைவனை அறிய இயலாது. அறிவு கொண்டு இறைவனை அறிஞ்சிடலாமா அப்படின்னா அறிவினால இறைவனை அறியவே முடியாது. கண்களால் காணவும் முடியாது. இப்படி உருவத்துக்குள்ள என்னால் அடக்கவும் முடியாது, உங்களுக்கு நிரூபிக்கவும் முடியாது. ஆனால் அதுக்காக இறைவன் இல்லைன்னு என்னால் சொல்லவும் முடியாது. இருக்கான், ஆனால் நீ சொன்ன உருவத்தில் இருக்கானான்னு தெரில, நீ சொன்ன கதைக்குள்ளே இருக்கானான்னு தெரில. ஆனால் அந்த கதை இல்லை அப்படின்னும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் இருக்கான். இறைவன் இருப்பதை என்னால் மறுக்கவும் முடியாது. இறைவனை சொன்ன வடிவங்களில் தான் இருக்கிறான் என்பதை என்னால் சொல்லவும் முடியாது. அதனால் அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை என்று பரிபாடல் புலவன் சொன்னான். அதை தான் திரும்பியும் சொல்கிறோம். இல்லையில் இருக்கிறான், இருப்பதில் இல்லாமல் இருக்கிறான். நம்ம இருக்குன்னு சொல்கிறதில் இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த இல்லையிலே அவன் இருக்கான். அதை நம்ம உணரதான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனுஷனால் அந்த உருவகிக்கப்பட்ட அந்த கற்பனைகள்லையோ புனைவுகளிலேயோ இறைவன் உண்மையில் இல்லாமல் இருந்தாலும் உண்மையில் பரம்பொருளாக இருக்கிறான் இறைவன். அதை தான் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். தேவன் ஒருவன் தான். தேவன் தெய்வம் இறைவன் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் ஒருத்தன் தான். அப்போ பரம்பொருள் ஒன்று தானா? ஒரே ஒருவன் தானா? இறைவன் ஒருவன் தானா அப்படின்னு கேள்வி கேட்டாலாம் கம்பர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. கம்பர்கிட்ட என்ன பதில் வருது அப்படின்னா, ஒன்றே எண்ணின் ஒன்றையாம், பலவென்று உரைக்கி பலவையாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆள் என்று உரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா அப்படின்னு ரொம்ப அழகாக கம்பர் சொல்லிட்டார். ஒருவன் தானா இறைவன்? ஒருத்தன் தானே பரம்பொருள் அப்படின்னா ஆமாம் ஒருத்தன் தான். இல்லையே, நான் விநாயகர், முருகன், சிவபெருமான், சக்தி, நாராயணர், லட்சுமி, கலைவாணி இப்படி பல பேர்களை நான் வணங்குறேனே, பல பேராக இருக்காங்களே. ஆமாம் பல பேர் தான். ஒருவன்னாலும் ஒருவன் தான், பல பேர்னாலும் அவன் தான். அன்றே எண்ணின் அன்றையாம்,
இந்த உருவம் தான், இந்த தன்மை தான், அப்படி தான் அப்படின்னு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி அன்றே அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னாலும் அப்படி இல்லை தான். ஆம் என்று உரைக்கின் ஆமேயம், இந்த தன்மை தான் இல்லை இப்படி தான் இதுதான் ஆம் அப்படின்னு சொன்னால் சரி இதுதான் ஆம் வச்சுக்கோங்க அப்படின்றார். இன்றைய எண்ணின் இன்றையம், இல்லைன்னாலும் இல்லை தான். உளதென்று உரைக்கின் உளதயம், உண்டுனாலும் உண்டு தான். இப்படிப்பட்ட இறைவனோட தன்மையை நம்ம சின்ன அறிவால் எப்படி சொல்ல முடியும்னு கம்பர் சொல்கிறார். அவ்வளோ பெரிய காப்பி எழுதின கம்பரையே சின்ன அறிவால் என்னால் இறைவனோட தன்மையை சொல்ல முடியலன்றாரு. ராமர் மிகப்பெரிய இறைவன் சொல்லி அவனுடைய பண்புகளை எல்லாம் வகுத்த கம்பர் கூட என்னுடைய சின்ன அறிவால் இறைவனை பற்றி என்னால் சொல்ல முடியல, இதுதான் இறைவன்னு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளோ தான் இறை தத்துவமே, அதை உணர மட்டும்தான் முடியும். திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்டால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன் மாணிக்க வாசகர் சொல்கிறார். ஏகனாக இருப்பவன், ஒருவனாக இருப்பவன் அவன் தான். அநேகன் பல வடிவங்களை பார்க்குறதும் அவன் தான். அந்த ஒருவனே பல வடிவங்களில் நம்ம நம்ம பார்க்கணுன்னு விருப்பப்பட்டா அது பல வடிவங்களில் வந்து நிற்பவனும் அந்த பரம்பொருள் தான். ரொம்ப எளிமை. ஏகன் அநேகன் இறைவன், ஒருவனாகவும் பலவாகவும் காட்சிக்கு தருபவன் ஒரே பரம்பொருள். இதை மாணிக்க வாசகர் சொல்றாரு. தாயுமானவர் நெறிகள் தாம் பலவுமாய் அந்தந்த நெறிக்காக செரியும் தெய்வமும் பலப்பலாகவும் செறிந்தார். நெறிகள் தாம் பலவுமாய், பாதை பல பல பாதை காட்டுறான் யாரு? அவன் தான். எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ பாதைகள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ தெய்வங்கள், இதெல்லாம் காட்டினவனும் அவன் தான். அந்த காட்டி அதுக்குள்ளே இருக்கணும் அவன் தான். அது ஒரே ஒருத்தன் தான். அவனை உணர்றதுக்கு நமக்கு இத்தனை உருவங்கள் தேவைப்படுது, இத்தனை கோயில்கள் தேவைப்படுது, இத்தனை சமயங்கள் தேவைப்படுது, இத்தனை நெறிகள் தேவைப்படுது. இதெல்லாம் ஆனவே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் சொல்றார். ஒவ்வொருவர் போகக்கூடிய பாதை வேறு வேறாக இருந்தாலும் பரம்பொருள் ஒருவர் தான் அப்படின்றத உணர முடியும். சரி, இந்த பரம்பொருள் என்ன செய்கிறாரு அப்படின்னு திருவள்ளுவர்லேருந்து போனோம்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது ரொம்ப எளிமையாக குழந்தைகளெல்லாம் எளிமையாக சொல்லிடுறாங்கன்றதுக்காக இதனுடைய ஆழமான பொருள் அறியப்படாமலே போயிடும். அகர முதல எழுத்தெல்லாம், இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இந்த அகரம் ஆ அப்படின்ற எழுத்து தான் அடிப்படை. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையும் இறைவன் அப்படின்னு ரொம்ப எளிமையான பொருள். ஆனால் இதை இன்னும் உள்ளார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு முயற்சி, நம்மளுடைய உறுப்புகளுடைய முயற்சினால தான் எழுத்துக்கள் பிறக்குது. இப்போ சில எழுத்துக்கள் உதடுகள் ஒட்டுவதால் பிறக்கும், பல்லும் நாக்கும் சேர்வதால் பிறக்கும், மேல் அன்னமும் நாக்கும் சேர்வதால் பிறக்கும். இந்த ஆ அப்படின்ற ஒரு முதல் எழுத்து இருக்குல்ல, நம்மளுடைய 247 எழுத்துக்களுக்கும் முதன்மையான எழுத்தாகிய ஆ அகரம் அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா ரொம்ப சின்ன முயற்சி தான். வாயை திறப்பதனால அகரம் பிறக்கிறது. ஆ அப்படின்னு வாயை திறந்தா உயிரெழுத்து அகரம் ஆ அப்படின்னு பிறக்குது. அப்போ இந்த அகரம் வாயை திறப்பதனால பிறக்குது. அப்போ மற்ற எழுத்துக்கள்லாம் 2 உதடுகள் ஒட்டுவதால் பிறக்குது, பல் நாவும் சேர்வதால் பிறக்குது, பல்லும் அன்னமும் பொருந்துவதால் பிறக்குது. ஆனால் அப்படி பிறந்தாலும் கூட அந்த எழுத்துக்களும் அகர எழுத்துக்கள் போல வாயை திறக்கணும். எல்லா எழுத்தும் நம்ம பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ வாயை திறக்கணும். அப்போ வாயை திறக்கும் முயற்சி வேறு முயற்சி, 2 முயற்சியும் சேர்ந்தாதான் மற்ற எழுத்துக்கள்லாம் பிறக்கும். அப்போ எல்லா எழுத்துக்கள்லையும் என்ன இருக்கு? ஆன்ற எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த குறளுக்கு அதுதான் பொருள். அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் ஆ இருக்கிறது அப்படின்னு பொருள். அதே மாதிரி ஆனால் ஆ எப்படி மற்ற எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு உதவி செய்தோ அதே மாதிரி இறைவனும் இந்த உலகத்திற்குள்ள எல்லா இடத்துலையும் இயக்குபவனாகவும் இருக்கிறான், அதை தோற்றுவிக்கனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் திருவள்ளுவர் சொல்ல வர்றாரு. உமாபதி சிவனா திருவருட்பயன் அப்படின்னு
நூலில் அவரும் இறைவன் அப்படின்றத இதுதான் சொல்கிறார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படின்னு சொல்கிறார். அகர உயிர் எல்லா எழுத்துக்கள்லையும் கலந்து நின்று எப்படி அவற்றின் இயக்கத்திற்கும் அடிநிலையாய் அமைகிறதோ, அகர உயிர் பிற எழுத்துக்களுக்கு முதலாதல் போல இறைவன் முதலாய் நிற்கிறான், அறிவின் பிம்பமாய் நிற்கிறான். அவன் அறிவுள்ள பொருள், உலகம் அறிவற்ற பொருள். நாம் அறிவும் அறிவற்ற தன்மையும் கலந்த பொருள். அவன் அருள் பெற்றால் அறிவு பெறலாம், அறிவு பெற்றால் அவனை அறியலாம், அறிவு பெற்றாலும் அறியாமலும் இருக்கலாம். அதிலும் அவன் அருளாலே அவன்தால் வணங்க முடியும். இத்தகைய இறைவன் உலகிற்கு தலைவனாகவும் அனைத்து இயக்கத்திற்கும் முதலாகவும் இருக்கிறான். மீண்டும் கம்பர்கிட்டே போனோன்னா அவர் முதல் கடவுள் வாழ்த்து பாடலே சொல்லுவார். என்ன பண்ணுறாங்க இறைவன் அப்படின்னு? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லா உலகங்களையும், இந்த உலகம் மட்டும் இல்லை, உலகன்றது ஒன்று மட்டும் இல்லை, இந்த அண்டவெளியில் எத்தனையோ உலகங்கள் இருக்குது, எத்தனையோ கோள்கள் இருக்குது, எல்லாத்தையுமே படைச்சவன் அவன் தான். அது நிலச்சிருக்கிற மாதிரி காக்கிறதும் அவன் தான், அழிக்கிறதும் அவன் தான். இப்படி அளவில்லாத விளையாட்டுக்கள், எண்ணற்ற விளையாட்டுக்கள், இதெல்லாம் செஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பரம்பொருள். அப்படிப்பட்டவரை நம் சரண் புகுந்து அடைக்கலம் புகுவோம் அப்படின்னு கம்பர் சொல்றார். இப்படிப்பட்ட பரம்பொருள் தான் தாமே உலக பொருட்கள் அனைத்தையும் படைத்து அதில் நிறைந்தும் இருக்கிறான் அப்படின்றத சங்க பாடல்லையும் பதிவு செய்து, ஏற்கனவே முருகன் பாடல் சொன்னேன், திருமால் பாடல்கள்லையும் பதிவு இருக்குது. எப்படி அந்த இறைவன் இருக்கான் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை உணர்ந்தபடி சொல்கிறாங்க. எப்படி இருக்கிறான் இறைவன் அப்படின்னு திருமாலை பற்றி சொன்னிய, திருமால் எப்படி இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்கிறாரு. தீயினுள் தரல் நீ, தீக்குள்ள வெம்மையாக இருக்கான், தீக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் அவன். பூவினுள் நாற்றம் நீ, மலரில் இருக்கக்கூடிய மனம். கல்லினுள் மணியும் நீ, மணிக்குள்ள அந்த மணியோட தன்மை என்னதோ அந்த தன்மை. சொல்லினுள் வாய்மினி, நம்ம பேசக்கூடிய சொற்களில் உண்மையாக இருக்கிறவன். அறத்தினுள் அன்பு நீ, அறம் சொல்கிறாங்களே, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அறம். அந்த அறங்கள்லேயே அன்பாக இருக்கிறான் இறைவன் அப்படின்னு. மரத்தினுள் மைந்து நீ, வீரத்தில் வல்லமையாக இருக்கிறான். வேதத்து மறை நீ, வேதத்தின் பொருளாக இருக்கிறான். பூதத்து முதலும் நீ, 5 பூதங்கள் சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுக்கெல்லாம் முதன்மை, அதுக்கெல்லாம் முதன்மையானவனாக அவன் தான் இருக்கிறான். வெஞ்சுடர் ஒளியும் நீ, வெஞ்சுடராகிய சூரியனுடைய ஒளியும் அவன்தான். திங்களின் அழியும் நீ அப்படின்னு சொல்கிறார். திங்கள்லாம் சந்திரன், சந்திரனுடைய குளிர்ச்சியும் அவன் தான். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ அப்படின்னு சொல்கிறதுல எல்லா பொருளுமாக இருக்கிறவனும் அவன் தான், எல்லா பொருளின் தன்மையாக இருக்கிறவனும் அவன் தான். ஆனால் அந்த பொருளோட தன்மையாக அவன் சேர்ந்துட மாட்டான், தனித்துவமாக இருப்பான். இப்போ நமக்குள்ளே இருக்கான்னா நமக்குள்ளே உள்ள அழுக்க எல்லாத்தோட சேர்ந்துருக்கான் அப்படிங்கிறது, அதில் தனித்துவமாக நிற்கிறான், ஆனால் நமக்குள்ளே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ அப்படின்னு சொல்கிறார். சரி, எல்லா இடத்துலையும் இருக்கான், சரி இருக்கான்னு சொல்லி வச்சுட்டோம். எல்லா இடத்துலையும் இருக்கான், எல்லா உயிரிழத்துலையும் இறைவன் இருக்கான், தனித்துவமாக நிற்கிறான். அதனால் ஏன் அவன் வாழ்த்தணும், ஏன் வணங்கணும், ஏன் போற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் வாழ்த்துவதால் இறைவன் வாழ்ந்து விடுவானா? நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, திருமாலை போற்றி, முருகனை போற்றி, இப்படி நம்ம பல தெய்வங்களை போற்றுவதாலும் வாழ்த்துவதாலும் அவன் வாழ்ந்து விடுவானா? இல்லை வாழ்த்துனாதான் என்ன நம்மளை காப்பாற்றுவாரா?
அப்படி காப்பவர் தான் இறைவனா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ நம்ம வாழ்த்தே ஆகணும், இறைவனை கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஏதாவது முக்கியமான கடப்பாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாம் வாழ்த்துவதால் இறைவன் வாழவில்லை, நாம் எல்லோரும் வாழ்கிறோம். எப்படி? ஏற்கனவே சொல்லியாச்சு, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. எல்லாத்துலேயும் இருக்கிறது யாரு? இறைவன். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அங்கே உள்ளவங்க நல்லா இருக்கணும், அந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கணும், இந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கணும், இப்போ தான் மலையில் பிரச்சனைகள் வருது, அந்த புயலில் சிக்கினவங்க நல்லா இருக்கணும். இப்படி என்னால் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்ட முடியாது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு. கடவுளே ஒன் பேரில் நான் வாழ்கன்னு சொல்லிட்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்றக்காக தான் இறைவனை வாழ்த்துரும். அதை பொதுவாக சில நேரத்துக்கு அர்ச்சனை யாரும் பேரில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல கடவுள் சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு. சாமி பேருக்கு பண்ணால் எல்லாருக்கும் பண்ண மாதிரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற மாதிரி. அப்போது அனைத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை வாழ்த்துவதால் நம்ம உயிர்களின் நலன் வேண்டி, எல்லா உயிர்களின் நலன் வேண்டியும் வாழ்த்துவதற்கு சமமாகும் அப்படின்றது தெரியுது. இப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி வாழ்த்த, என்ன சொல்லி வாழ்த்த அப்படின்னு தகைச்சு போயிடுறாரு யாரு? மாணிக்கவாசகர். அந்த பாடல் தான் அந்த உண்மையும் இன்மையும்ன்ற பாடல். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவனாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். வானமாகவும் பூமியாகவும் காற்றாகவும் ஒளியாகவும் உடம்பாகவும் உயிராகவும் உண்மையாகவும் இன்மையாகவும் இருக்கக்கூடிய தலைவன் அவன். அவன் இங்குள்ள உயிர்களிடத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா, நான் எனது என்ற எண்ணங்களை ஊட்டி விளையாடி ஒரு நாடகம் நடத்துபவனாக நம்மளை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஊனா இருக்கான், உயிரா இருக்கான், எல்லாம் வான் ஒளி காற்று எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளை ஆட்டுவித்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆட்டுவித்துட்டு இருக்கான்? நம்மளுக்கு ஒன்று ஊட்டுறான். என்ன ஊட்டுறான்? நான் எனது அப்படின்ற ஆணவத்தை ஊட்டுகிறான் எப்பவுமே. அதாவது என்ன, இது எதனால நடந்தது? என்னால் தான் நடந்தது. இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இந்த உலகத்தில் யார் பெரிய ஆள்? நான் தான் பெரிய ஆள். நான் எப்படிப்பட்ட? நான் தான் பெருசு, நான் தான் அழகு, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரியவன். இது என் குடும்பம், என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி, என் படிப்பு, என் பதவி, என் வேலை, என் தொழில் என்னால் செய்யப்பட்டது, நானே செஞ்சேன் அப்படின்றது நம்மளை விட்டு போகவே போகாது. எனக்கு கொடுத்தது அவன் தான். ஊட்டுவிக்கிறான். இந்த ஆணவத்தை ஊட்டுவித்து அதை செருக்க அறுக்கிறதுக்காக நம்மளை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறான். இந்த இறைவன் ஆணவத்தில் ஆட விடுறான், நம்மளை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆடு, எவ்வளோ நாள் ஆடு, கொஞ்ச நாள் ஆடிட்டு இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி வாழ்த்துவே அப்படின்னு கேட்குறாரு. சரி, இவ்வளோ பெரிய இறைவன் ஆணவத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு சோதனைகளையும் கொடுத்து நல்லவங்களாம் கஷ்டப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு கேட்டால், அவன் கஷ்டப்படுத்தவே இல்லை, நமக்கு அப்படி தோணுது. இறைவனுடைய பார்வையில் எல்லாருமே அவன் குழந்தைகள் தானே, அவனே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கானு, அவன் ஏன் நம்மளை கஷ்டப்படுத்தணும்? அவன் எல்லாரும் நம்ம குழந்தைங்கன்னா அவன் ஒரு குழந்தைக்கு நன்மை ஒரு குழந்தைக்கு தீமைன்னு கொடுக்க முடியுமா? தாயோ தந்தையோ ஒரு குழந்தைக்கு நன்மை ஒரு குழந்தை தீமை கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவன் எல்லாத்துக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்குறான். நம்ம அப்போ என்ன அனுபவிக்கிறோமே, அப்போ அது என்னது அப்படின்னு கேள்வி கேட்டால், ஒவ்வொருடைய உயிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் எது தேவையோ அதை செய்கிறோம். அப்போ நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னவா, நம்ம அடையிறதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நம்ம வினை பயன் அப்படி சொல்லுவோம். இந்த ஜென்மத்தில் கெட்டதே செய்யலையே, நான் யாருக்குமே ஒரு சின்ன துரோகம் கூட செய்ய மாட்டேனே, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம், எனக்கு மட்டும்தானே இதெல்லாமே வருது அப்படின்னு இந்த கேள்வி எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு பதில் சொல்கிறாங்க நம்மளுடைய ஆண்டவர்கள், இதெல்லாம் நீ இன்னைக்கு செய்யாட்டி கூட
நம்ம தான் பல பிறவி எடுத்து வந்திருக்கும்ல, புல்லாய் புடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இப்படி பல பிறவிகளில், அது மனித பிறவி பல பிறவிகள் எடுத்து வந்திருப்போம். இந்த பல பிறவிகளை செய்து வந்த வினையின் பயனை இப்போ நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பிறவிகளில் நான் செய்து வந்த வினையின் பயனை தான் இந்த பிறவியில் நான் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வினை பயனும் எதற்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி இறைவன் ஆட்கொள்வதற்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையிலையும் நம்ம வாழணும் பக்குவமாக, அவங்ககிட்ட போகிற வாழ்க்கையிலையும் நம்மளை பக்குவப்படுத்தணும். இந்த ரெண்டு வேலையுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு பிறவியிலையா செய்வாங்க. சரி, எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வியெல்லாம் பல முறை எனக்கு வந்தது உண்டு. அந்தந்த பிறவியில் செய்கிற வினையை, அந்த பயனை அந்தந்த பிறவியில் கொடுக்க வேண்டியது. நம்ம எதுக்கு அடுத்த பிறவி வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அடுத்த பிறவி வரை எதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு? அப்போ இறைவன் ஒரு சோம்பேறியா? கணக்கு வச்சு பார்த்து எழுதுல அடுத்த பிறவி வரைக்கும் வெயிட் பண்ண, அடுத்த பிறவியில் தரேன்னு சொல்லிட்டு சோம்பேறியா இருக்காரா? இறைவன் பெருங்கருணை பேராருன்னு சொன்னாங்களே, கருணையே இல்லாதவனா அடுத்த பிறவி கொடுத்து ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து பாடா படுத்துறானே அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா, இறைவன் கருணை கடலாக இருப்பதனால்தான் போய்கிட்டு இருக்கு. சரி, வினை பயன்னா என்னன்னு யோசிப்போம். வினை பயன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஏன் இப்படி அடுத்தடுத்த பிறவியில் நம்ம கொடுத்து நம்மளை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்றது தெரியும். வினைன்னா என்ன? வினைன்னா நம்முடைய செயல். நம்முடைய செயல்ன்றது நம்ம பிறருக்கு செய்வது. பிறருக்கு என்ன செய்கிறோம்? அது நல்லதோ கெட்டதோ ரெண்டும் செய்கிறது வினை தான். நல்ல செயல்னா என்ன? நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், வினை பயன்றது. கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். நல்லதுன்னா என்ன? கெட்டது கூட நம்ம தெரிஞ்சுக்கொண்டா நல்லதுன்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நல்லது அப்படின்றது, நல்வினை அப்படின்றது நம்முடைய செயலாலோ நடத்தையாலோ சொல்லாலோ மனத்தாலோ முக்கியமாக எண்ணத்தால கூட பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது. நடத்தை செயல் கூட கொஞ்சம் ஒத்துக்கும். நான் கொள்ளடிச்சேனா, கொலை பண்ணேன்னா, நான் எதுவுமே பண்ணலையே, உண்மையாக தானே இருக்கேன், யாருக்கும் எந்த தீமையும் பண்ணலையே, ரொம்ப நேர்மையாக தானே இருக்கேன் அப்படின்னு கேள்வி வரும். உங்களுடைய சொல் பொய்யே பேசாமல் இருந்திருக்குமா? சின்ன பொய் கூட பேசாமல் இருந்திருக்குமா? நம்முடைய சொல் பிறரை காயப்படுத்தாமல் இருந்திருக்குமா? சொல் நம்ம எதிரியை கூட காயப்படுத்தக்கூடாது, அப்படி இருந்திருக்குமா? நம்ம இதெல்லாம் தீவினை பயனில் வரும். இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும். சொல்லையும் தாண்டி எண்ணம் கூட, நம்முடைய மனசு கூட அவெல்லாம் நல்லா இருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் பகைவனாக இருந்தால் கூட அவன் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிலர் நினைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன், ஆனால் என்னை விட கொஞ்சம் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அப்படி கூட எண்ணம் வராத எண்ணம், இதுதான் நல்லெண்ணம். கொஞ்சம் சிதறினாலும் தீய எண்ணம். அப்போ இப்படியெல்லாம் இந்த பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்தால் நல்வினை பயன் கிடைக்கும். அப்போ நம்ம குட்டி குட்டியாக சிறுதுளியாக பெருவெல்லமாக சேர்த்து வச்சுருப்போமா அந்த பாவங்களை, அந்த வினை பயனை ஒரே பிறவியில் கொடுத்தா நம்ம உடம்பு தாங்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து தான் அவர் வராரு. ஏன்னா அவர் கருணை மிகுந்தவர். ஆனால் நமக்கு என்ன தோணும்? இத்தனை பிறவி பிறந்து இன்னும் பாடுபட்டு நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா அந்த ஆண்டவன் அப்படின்னு நம்ம கேள்வி வரும். அதனால தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனசு கூட சுத்தமாக இருக்கணும், மனசு குற்றம் இருக்கக்கூடாது. மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற வள்ளுவர் சொல்லுவார். வள்ளுவர்கிட்ட எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கலாம். மனசுல கூட குற்றமாக இருக்கக்கூடாது, மனசு அவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அதுதான் இங்கே அறம்னு ஒரு 32 அறங்கள் சொல்லுவாங்க, பல அறங்கள் சொல்லுவாங்க. அறம்னா நல்லதுன்னு. எந்த அறமும் செய்ய வேண்டாம். நீ பிறருக்கு உதவணும் கிடையாது, அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே கிடையாது. மனசு தூய்மையாக இருக்கா, அதுதான் இருக்கலே பெரிய அறம் அப்படின்னு சொல்கிறது. எப்படி பகைவனுக்கெல்லாம் நம்ம போய் இறக்கப்பட முடியுமா? பாரதியார் சொல்கிறார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியிற் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியிற் கண்டோமே, பகை நடுவினில்
அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றார். பகை நடுவினில் அன்புருவான பரமான் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. ஒரு இனிய சொல் ஒருவனை நிமிர வைக்கும். துயரத்தில் கிடந்த வாடி கிடந்தவனை நிமிர வைக்கக்கூடிய ஒரு சொல் நம்மளால சொல்ல முடியாதா? ஆனால் நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்மா. ஆமாம், நானும் தான் கஷ்டப்படுறேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சா, முடிஞ்சு. அப்போ நான் அவ்வளோதான், இப்படி ஏன் பண்ண, போச்சு பண்ணாத. இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் பேசாமல் நேர்மறையாக ஒரு சொல் சொன்னால் போதுமா, மனம் செம்மையாகிடும், இறைவனை அடைஞ்சிடும். இதுதான் இறைவனை வழிபடக்கூடிய முறையா. அப்போ ஒரு பச்சிலையாக வைத்து வணங்கலாம். அதுவும் முடியலைன்னா பசுவுக்கு ஒரு வாய் உணவு கொடுக்கலாம். இல்லை நம்ம சாப்பிடும்போது யாருக்காவது ஒரு கைப்பிடி உணவு கொடுக்கலாம். அதுவும் முடியலைன்னா ஒரு இனிய சொல் பேசுவது, இனிய சொல் பேசி ஒருவரை உயர்த்துவது, இது செஞ்சாலே போதும். நம் மனதில் பிற உயிர் மீது அருள் சுரக்கும் போதுதான் கடவுளுக்கும் நம் மீது அருள் சுரக்கும். வாழ்க்கையில் துன்பம் பல அடுக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பல அடுக்கி வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்னும் மனப்பான்மையோடு இறைவன் மட்டுமே நிலைத்த தன்மை உடையவன் என்று எண்ணி அவனோடு கலந்து இறைத்தன்மையோடு கலக்க வேண்டும். சரி, கோவிலுக்கு போகிறோமே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகிறோம். ஒருத்தர் விவேகானந்தர்கிட்ட போய் கேட்டார், இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான், உங்ககிட்ட இருக்கான் என்கிட்ட இருக்காங்களாம் சொல்கிறீங்க, நம்ம ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே விவேகானந்தர் சொன்னாரா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே தண்ணி எடுத்துகிட்டு வர போனவர் செம்பில் தண்ணி கொண்டு வந்தாங்க. நான் தண்ணி தான் நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு செம்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு. தண்ணியை எப்படி கையில் கொண்டு வர முடியுமா, செம்பில் தானே நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா. இது மாதிரி தான் ஆண்டவனை நம்ம உணர்ந்து மகிழ ஒரு இடம் வேண்டும். அதற்கு தான் ஆலயம். ஆன்மாக்கள் லைத்திருக்கும் இடம் ஆலயம். அதனால தான் கோயில்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவை சொன்னோம். அதனால தான் இறைவனுக்கு நம்ம மகிழ்வதற்கு, இறைவனுக்கான ஒரு இந்த எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து வெளிப்பட்டு நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் ஆலயம் தேவை அப்படின்னு. நாம் வணங்கும் இறை உருவங்கள் எல்லாமே இல்லையா அப்படின்னு சொன்னாலும் இறைவன்றது உண்மைதானே. இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த உருவம் இருக்கா, அந்த உருவம் இருக்கா, அந்த வழிபாடு இருக்கா, அந்த வழிபாடுவா இருக்கான்னு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இறைவன்றது உண்மைதானே. இந்த உருவம் வரலாறு இல்லாத கடவுளை மனுஷங்க நினைக்கிறதுக்கும் போற்றுவதற்கும் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்படுது. ஒரு கடவுள் உருவங்கள், இந்த கடவுள் கதைகள்லாம் நம்மளுக்கு ஒரு பச்சுக்கோடு பற்றுவதற்கு தேவைப்படுது. பற்றற்றான் பற்றினை பற்றுவதற்கு ஒரு பற்றுக்கோடு நம் மனதுக்கு தேவை. அதனால் இந்த கதைகள் தேவைப்படுது, புராணங்கள் தேவைப்படுது, மனித கடவுள் உருவங்கள் தேவைப்படுது. அவன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணும் பெண்ணுமாக இணைந்த அர்த்த நாரியாகவும் இருக்கலாம். எல்லாமே இருப்பவனும் அவன்தான். சங்கரனாகவும் நாராயணனாகவும் தனித்து நின்றும் சேர்ந்து நின்றும் சங்கர நாராயணனாகவும் இருப்பவனும் அவன்தான். அதனால் அவன் அருள் பெறுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என முருகனையே பரம்பொருளாக தஞ்சமடைந்தவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் முருகனையே பரம்பொருளாக கொண்டார். முருகனிடத்திலே அயன் அரி அரண் என மூவரையும் கண்டார். பிரம்மன், திருமால், சிவன் எல்லாத்தையும் முருகனுடைய வடிவத்திலேயே கண்டார். யார்? அருணகிரிநாதர். யார் எப்பொருளை எந்த தன்மையில் வணங்கினாலும் அந்த தன்மையில் வருபவன் இறைவன். யார் எந்த வணக்கத்தில் சொன்னாலும் அந்த தன்மையிலே இறைப்பவன் இறைவன். இறைவனோடு இறையருளுள் கலந்து அவன் வீடு பேர் அடைவதற்கு முயற்சிப்போம். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயன் எனவாகி அரி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எலியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும்
மகபதியாகி மருவும் பலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே செகக்கன சேகு தகு திமித்தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பல முதிர்ச்சோலை மிசை மேவு பெருமாளே இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். 2 நிலத்துலேயும் வாழணும், இந்த நிலத்துலேயும் வாழணும், அங்கேயும் வாழணும். 2 நிலத்திலே வாழ்றதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. எனவே இறைவன் இருக்கானா அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டா, இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். அதுதான் உண்மை. நாம் அன்பாலும் நம்முடைய நம்பிக்கையாலும் உணர்வாலும் அவனை அறிவோம், அவனருள் பெறுவோம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் எங்கும் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாய்ப்பிற்கு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி.